இன்னைக்கு ஒரே குஜாலமாக போச்சு நண்பர்களே. ஏன்னா பஞ்சிங் பேக் வேறு வீட்டில் செட் பண்ணிட்டேன். சரி, அந்த கையோட அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன பண்ணுவோமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கிளாஸுக்கு பறந்துட்டு என்றும் போல் இன்றும் டே 4 ஆஃப் மை வாழ்க்கை காணொலி. எப்பயும் போல் வாத்தியாருக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு நானும் வாத்தியாரும் பயிற்சி உள்ளே இறங்கிட்டோம். திடீரென்று குளிர் காத்து இந்த பக்கம் வீசுதுன்னு வாத்தியாருக்கு ஒரே சந்தேகம். பார்த்தா ஜோர் அவர்கள் நடைய போட்டு நம்ம கிளாஸுக்கு வந்துட்டாரே. அவருக்கு ஒரு சீனியர் போட்டுட்டு நம்ம காணொலியில் அவரையும் சேர்த்து இணைச்சி விட்டேன் நண்பர்கள். வாத்தியார் வேற இன்னைக்கு ஆன் ஃபயர் இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். என்னென்னமோ கற்றுக் கொடுத்தாரு. இன்னைக்கு பெண்டு நிமித்தி விட்டாரு. சரி, அதெல்லாம் பொருட்படுத்தாம மாஸ்டர் சொன்னதெல்லாம் பக்காவா செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ரொம்ப நாளாச்சே ஓடின்னு சொல்லி கிரவுண்டுக்கு போயிட்டேன். ஓட்டத்தை கொஞ்சம் போட்டோன்னு நிம்மதியாச்சு. அந்த கையோட வீட்டுக்கு வந்துட்டு கிச்சன் பக்கம் போய் பார்த்தா அம்மா சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம வேலையை பார்த்துட்டு வந்துடும். அதுக்கப்புறம் தான் தெரியுது உறவுகளே, டைகர் பிஸ்கெட்டு நம்ம சின்ன வயசு ட்ரீம் பிஸ்கெட் ஆச்சே. சின்ன வயசுல அடிச்சு பிடிச்சி சாப்பிட்ருப்போம். இது யாரெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல தள்ளி விட்டு. இந்த காணொலியை பார்த்த நீங்கள்லாம் கொஞ்சம் வருத்தமாக இருக்கலாம். ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை நண்பர்களே. எனக்கு கொஞ்சம் தலைவலி. ஸோ அதனால் என்னால் வாய்ஸ் போட முடியல அதிகமாக. எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிட்டேன். மதிய சொத்துக்கு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போய் எங்கள் அண்ணன்கிட்டயே சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி விட்டேன் நண்பர்களே. இந்த லூஃபியை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க இந்த காணொலியெல்லாம் பார்க்க.